Dear Mathletes, welcome to G5 MathsPod. In the video, we will talk about question exercise 1.1, question number 2. Write the set minus 1, 1 in set builder form. So, we have a set கொடுத்திருக்காங்க அந்த செட்டை நம்ம என்ன பண்ணணும் set builder formக்கு நம்ம மாத்தி எழுதணும். So, கொடுத்திருக்க செட்டை நம்ம எடுத்து எழுதிக்கலாம். Let us write A is equal to இப்போ இந்த செட்டை என்ன பண்ணணும் நம்ம செட் பில்டர் ஃபார்முக்கு மாற்றணும். இது என்ன ஃபார்மில் இருக்குது ஆக்சுவலி ரோஸ்டர் ஃபார்மில் இருக்கா? ஸோ அப்போ ரோஸ்டர் ஃபார்மில் இருந்து நம்ம எதுக்கு மாற்றணும் செட் பில்டர் ஃபார்முக்கு மாற்ற போகிறோம். இந்த ரெண்டு ஃபார்முக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் உங்களுக்கு. ரோஸ்டர் ஃபார்ம் அப்படின்னா எலமெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும், டைரெக்டாக எலமெண்ட்ஸ் இருக்கும். யூ கேன் ஃபைண்ட் த எலமெண்ட்ஸ் டைரக்ட்லி, அதான் ரோஸ்டர் ஃபார்ம். செட் பில்டர் ஃபார்ம்னா அந்த எலமெண்ட்ஸ் எப்படி வந்துச்சு, அதுக்கு என்ன கண்டிஷன்ஸ், அதுதான் என்னது செட் பில்டர் ஃபார்ம். நம்ம இப்போ அதை நம்ம என்ன எழுத போகிறோம். ஸோ the required set builder form is A is equal to, ஸோ இந்த ரெண்டு எலமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். எக்ஸ்ன்ற எலமெண்ட்ஸ். இப்போது இந்த நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு நம்பர் சிஸ்டம் தெரியும். நேச்சுரல் நம்பர்ஸ் தெரியும், ஹோல் நம்பர்ஸு, இன்டீஜர்ஸு, அப்புறம் ரியல் நம்பர்ஸ் தான் தெரியும். இப்போது இந்த ரெண்டு நம்பர் எதில் வருதுன்னு நம்ம பார்க்கலாம். நேச்சுரல் நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா ஒன்லி பாசிட்டிவ் நம்பர்ஸ் தான் இருக்கும், 1 2 3 எட்ஸெட்ரா. ஹோல் நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 0லேருந்து இருக்கும், 0 1 2 3 எட்ஸெட்ரா. அங்கே நெகட்டிவ் நம்பர்ஸே இருக்காது ஹோல் நம்பர்ஸில். வேறு இன்டீஜர்ஸில் பார்த்திங்கன்னா நமக்கு நெகட்டிவ் நம்பர்ஸும் இருக்கும், 0 இருக்கும், பாசிட்டிவ் நம்பர்ஸ் இருக்கும். ஸோ இதான் என்னது இன்டீஜர்ஸ். இப்போ இங்கே -1 இருக்கும், 1 இருக்கும், இன்டீஜர்ஸில் வந்துடும். அப்போ we can write x belongs to integers. ஆனால் இன்டீஜர்ஸில் நிறைய நம்பர் இருக்குது. நமக்கு இங்கே தேவையானது என்னது ரெண்டே எலமெண்ட்ஸ் தான். இந்த ரெண்டு எலமெண்ட்ஸ் என்ன பண்ணால் வரும் அப்படின்றத நம்ம எழுதணும். ஸோ அதுக்கு இது ரெண்டு எதோட வேல்யூஸு எக்ஸோட வேல்யூஸ் தானே. ஸோ அப்போ x is equal to -1, இன்னொன்று என்னது x equal to 1. ரெண்டு வேல்யூஸ் இருக்குல்ல, ஒன்று -1 இன்னொன்று 1. இப்போ இந்த -1 இந்த பக்கத்து வந்தால் என்ன ஆகும், x + 1 = 0. இந்த 1 இந்த பக்கத்து வந்தால் -1 is equal to 0. இப்போ ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ண போகிறோம். இதுவும் ஈக்குவல் டு 0 தான், இதுவும் ஈக்குவல் டு 0 தான். ஸோ ஐம் கோயிங் கம்பைன் தீஸ் டூ. அப்போது x + 1 × x - 1 is equal to 0. இப்போ நமக்கு ஃபார்முலா தெரியும், a + b × a - b. a x தான், b என்னது 1. ஸோ a + b × a - b ஃபார்முலா என்ன, a² - b². a என்னது நமக்கு இங்கே x, அப்போ x² - b என்னது 1. அப்போ 1² வருமா, 1² is nothing but 1. ஸோ அப்போ x² - 1 = 0ன்ற ஈக்குவேஷன்லேருந்து தான் நமக்கு என்ன வருது, இந்த ரெண்டு வேல்யூஸும் வருது. அதனால் ஒரு கண்டிஷன் x belongs to integers, இன்னொரு கண்டிஷன் x² - 1 is equal to 0. ஸோ திஸ் இஸ் த ரெக்வயர்ட் செட் பில்டர் ஃபார்ம் ஃபார் த கிவன் செட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 1.1 கொஸ்டின் நம்பர் 3 பார்த்தீங்கன்னா ஸ்டேட் வெதர் த ஃபாலோயிங் செட்ஸ் ஆர் ஃபைனைட் ஆர் இன்ஃபைனைட். கொடுத்துருக்கிற செட்ஸ்லாம் ஃபைனைட்டாக இன்ஃபைனைட்டாக கண்டுபிடிக்கணும். இப்போது இந்த செட்டெல்லாம் எந்த ஃபார்மில் இருக்குது, ரோஸ்டர் ஃபார்மில் இருக்கா, செட் பில்டர் ஃபார்மில் இருக்கா, டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மில் இருக்கா? எஸ், இட் இஸ் இந்த செட் பில்டர் ஃபார்ம். ஏன்னா எலமெண்ட்ஸ்லாம் இல்லை, இங்கே டேரெக்டாக எலமெண்ட்ஸ் கொடுக்கல, கண்டிஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் என்னது, இட் இஸ் செட் பில்டர் ஃபார்ம். இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த ரோஸ்டர் ஃபார்முக்கு மாற்றிட்டு அது ஃபைனைட்டாக இன்ஃபைனைட்டாக சொல்லலாம். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், எக்ஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸ்னால் உங்களுக்கு தெரியும், நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னா 1லேருந்து 1 2 எட்ஸெட்ரா. ஆமாவா இல்லையா? அடுத்து என்ன பாருங்கள், எக்ஸ் இஸ் அன் ஈவன் ப்ரைம் நம்பர். மொதல் பிஃபோர் ஈவன் ப்ரைம் பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ரைம் நம்பர் என்னென்ன பார்த்துடலாம். ஸோ ப்ரைம் நம்பர்ஸ்லாம் என்னென்ன, 2 3 5 7 11 13 17 19 எட்ஸெட்ரா. இதெல்லாம் ப்ரைம் நம்பர்ஸ். இப்போது இந்த ப்ரைம் நம்பர்ஸ்லேயே என்ன கொடுத்துக்கிறாங்க, ஈவன் ப்ரைம் நம்பர். அப்போ ஈவன் ப்ரைம் நம்பர் பார்த்தீங்கன்னா இதில் 2 மட்டும்தான் ஈவன் ப்ரைம் நம்பர். ஆமாவா இல்லையா? மற்றது எல்லாமே ஆட் ப்ரைம் நம்பர்ஸ் எக்ஸப்ட் 2, மற்ற எல்லாமே என்னது ஆட் ப்ரைம் நம்பர்ஸ். அதனால் சப்போஸ் இதை நான் ஏன்னு எடுத்துக்கிட்டேன் அந்த செட்டை. இப்போ a is equal to x belongs to natural numbers, x is an even prime number. அப்போது வாட் இஸ் தட் ஈவன் ப்ரைம் நம்பர், ஒன்று தான் 2. ஸோ இதானே a. அப்போ a ஒன்று தான் இருக்குது, 2 மட்டும்தான் இருக்குது. அப்போது இது ஃபைனைட் செட்டா இன்ஃபைனைட் செட்டா? ஃபைனைட் செட். ஏன் ஃபைனைட் செட்டு, இதில் ஒரே ஒரு எலிமெண்ட் மட்டும் தான் இருக்குது, அதனால் இட் இஸ் ஃபைனைட் செட்டு. சரியா? செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள்,
அதை பின்னு எடுத்துக்கலாமா? ஏன்னு எடுத்தாலும் தப்பு கிடையாது. ஓகே, எக்ஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் அன் ஆட் ப்ரைம் நம்பர். ஆட் ப்ரைம் நம்பர் இப்போ தான் ப்ரைம் நம்பர்ஸ் பார்த்தோம். அதில் ரெண்டு மட்டும்தான் ஈவன் ப்ரைம் நம்பர். மற்றதெல்லாம் என்னன்னு சொன்னேன்? ஆட் ப்ரைம் நம்பர் தான் சொன்னேன். இங்கே அதான் கொடுத்துக்கிறாங்க. எக்ஸ் இஸ் அன் ஆட் ப்ரைம் நம்பர். ஸோ அப்போ திஸ் இஸ் ஈக்குவல் டு 3, 5, 7, 11, 13, 17, 19 எட்ஸெட்ரா. ஸோ இது போயிட்டே இருக்கும். தெர் இஸ் நோ எண்டு. அதனால திஸ் பி செட் இஸ் இன்ஃபைனைட் செட். இந்த பி செட் என்னது? இட் இஸ் அ இன்ஃபைனைட் செட். நவ் மூவிங் டு த தேர்ட் சப்டிவிஷன். x belongs to integers. என்ன கொடுக்குறாங்க? x belongs to, அதை நம்ம ஒரு செட் ஒரு பேர் கொடுத்துடலாமா? c பேர் கொடுத்துடலாமா? c செட். x belongs to integers such that x is even and என்ன கொடுக்குறாங்க? less than 10 கொடுத்துக்கிறாங்க. x belongs to integers and x என்னது? it is less than 10. integersனா உங்களுக்கு தெரியும், நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்கும். -2, -1, 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 எட்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். இந்த பக்கமும் எட்ஸெட்ரா, இந்த பக்கமும் போயிட்டே இருக்கும். நெகட்டிவ் நம்பர்ஸும் போயிட்டே இருக்கும், பாசிட்டிவ் நம்பர்ஸும் போயிட்டே இருக்கும். இப்போ இன்டிஜர்ஸ் இதுதான். இதில் லெஸ் தென் 10 என்னென்ன? இந்த 10க்கு கீழே தான். 10க்கு 10 வரக்கூடாது. 10 தவிர அது கீழே இருக்கிறதெல்லாம் என்ன தான்? லெஸ் தென் 10 தான். ஆமாவா இல்லையா? 10க்கு கீழே இருக்கிறது எல்லாமே லெஸ் தென் 10 தான். அடுத்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க பாருங்க. எக்ஸ் இஸ் ஈவன். ஈவன் நம்பர். ஈவன் நம்பர் அப்படின்னும் போது வீல ஒன்லி ஈவன் நம்பர்ஸ் மட்டும் தான் வரும். இந்த பக்கம் என்ன வரும்? 8 இருக்கும், 6 ஈவன் நம்பர், அப்புறம் என்னது 4 ஈவன் நம்பர், அப்புறம் 2 ஈவன் நம்பர், 0, -2, -4, இந்த பக்கம் -6, -8, -10 அப்படி போயிட்டே இருக்கும் இந்த பக்கம். அதனால் தீஸ் ஆர் த நம்பர்ஸ் ஆர் தீஸ் ஆர் த எலமெண்ட்ஸ் ஆஃப் திஸ் செட். ஸோ c is equal to எட்ஸெட்ரா. ஃபஸ்ட்டில் எட்ஸெட்ரா போட்டிருக்கேன். ஸோ -4, -2, 0, 2, 4, 6, 8. இங்கே எட்ஸெட்ரா போடக்கூடாது, ஏன்னா 10 கீழே தான். அதனால் 8லேருந்து தான் வரும். ஸோ இந்த பக்கம் தான் நிறையா எலிமெண்ட்ஸ் இருக்கும். அதனால் இது ஃபைனைட் செட்டா இன்ஃபைனைட் செட்டா? ஏன் இன்ஃபைனைட் செட்டு? ஆமாம், இதில் என்ன இது போயிட்டே இருக்கும் இந்த பக்கம். தெர் இஸ் நோ எண்டு. தெர் இஸ் நோ எண்டு ஹியர். கீழே பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்கும். இந்த பக்கம் எண்டு இருக்குது, இந்த பக்கம் என்னது? எண்டு கிடையாது. அதனால் திஸ் இஸ் இன்ஃபைனைட் செட். ஃபோர்த் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா டி எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸ் பிலாங்ஸ் டு ரியல் நம்பர்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் அ ரேஷ்னல் நம்பர். இப்போது எக்ஸ் பிலாங்ஸ் டு ரியல் நம்பர்ஸ். ரியல் நம்பர்ஸ்னாலே இது இன்ஃபைனைட் செட் தான். ரியல் நம்பர்ஸ்னாலே இன்ஃபைனைட் செட் தான். அதில் இருக்கிற ஒரு எலிமெண்ட்டாக நம்ம இது பார்க்கும்போது கண்டிப்பாக அது என்னதான் ஆகும்? இன்ஃபைனைட் செட் தான் இருக்கும். ரியல் நம்பர்ஸ் ஆர்ன்றது ரியல் நம்பர்ஸ்ப்பா. ரேஷ்னல் நம்பர். ரேஷ்னல் நம்பர்னால் p/q ஃபார்மேட்டில் இருக்கும். லைக் 1/3, 2/3, 5/7 இந்த மாதிரி இதானது ரேஷனல் நம்பர். ஸோ இப்போது இங்கே நமக்கு ரியல் நம்பர்ஸே என்ன தான்? இன்ஃபைனைட் தான். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இதுவும் என்ன தான்? இன்ஃபைனைட் தான் ஆகும். ஸோ தேர்ஃபோர் திஸ் ஆல்சோ என்ன செட்டு? இன்ஃபைனைட் செட். ஃபிஃப்த் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா ஈன்னு எடுத்துக்கலாமா? ஃபிஃப்த் சப்டிவிஷனை. ஸோ இ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் அ ரேஷ்னல் நம்பர். ரேஷ்னல் நம்பர். இப்போ இங்கே நேச்சுரல் நம்பர்ஸ் ஃபைனைட் செட்டா இன்ஃபைனைட் செட்டா? இன்ஃபைனைட் தான். ஏன்னா 1, 2, 3, 4 எட்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். அப்போ இதுவே இன்ஃபைனைட்டாக இருக்கும்போது கண்டிப்பாக இங்கே பாருங்கள், இங்கே என்னது? எக்ஸ் இஸ் ரேஷ்னல் நம்பர் அகெயின். ஸோ அப்போ இது என்ன தான் ஆகும்? இன்ஃபைனைட் தான் ஆகும். ஸோ அப்போ இன்ஃபைனைட் செட்டு. ஸோ இதுதான். ஸோ எக்ஸப்ட் ஃபஸ்ட் சப் டிவிஷன் மீது நாலுமே என்ன தான்? இட் இஸ் அ இன்ஃபைனைட் செட். ஸோ கொடுத்துருக்க செட் பில்டர் ஃபார்மை ரோஸ்டர் ஃபார்முக்கு மாற்றிட்டு வி ஹவ் ப்ரொசீடட். கிளியர்? தேங்க்யூ. காட் பிளஸ்.